ஆசையின் முடிவு. ஒரு சிற்றூரில் வசிக்கும் பாலா என்பவன் வேலைக்காக நகரத்திற்கு சென்று வந்தான். அங்கு ஒரு அழகான நகரத்து பெண்ணான மேயாவை பார்த்ததும் அவன் மனம் சறுக்கி விழுந்துவிட்டது. அவளது அழகு அவனை கவர்ந்தது. பைத்தியம் பிடிக்கும்படி தினமும் அவளை பார்ப்பதற்காகவே நகரத்துக்கு வரத் தொடங்கினான். அவளும் அவனை கவனிக்க ஆரம்பித்தாள். சிரிப்பு, பார்வை, மென்மையான உரையாடல்கள் இவையெல்லாம் ஆசையை மோகமாக மாற்றின. 30 நாட்கள் செல்லும்போது அவர்களது உறவு தீவிரமாகி நெருக்கம் அதிகரித்தது. ஆனால் நாட்கள் கடந்ததும் மெதுவாக மேயாவின் மனம் விலகத் தொடங்கியது. சிறு சண்டைகள், புரிதலின் மிச்சமில்லாத பேச்சுகள் இவையெல்லாம் உறவுக்குள் விரிசல்களை ஏற்படுத்தின. நண்பர்கள், உறவினர்கள் இந்த உறவை ஏற்க மறுத்தார்கள். மேயாவும் இந்த உறவை தொடர விரும்பவில்லை. தன்னுடைய வாழ்க்கை வழிக்கு திரும்ப வேண்டும் என்று எண்ணி மேயா ஒரு நாள் பாலாவிடம் கூறிவிட்டு விலகிச் சென்றாள். 40 நாட்களாக தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக இருந்த காதல் திடீரென முடிவுக்கு வந்தது. பாலா தனிமையில் அழுதான். அந்த வேளையில் அவன் தாயார் அருகில் வந்து மெல்ல சொல்லினார், "பா, ஆசை 60 நாள்தான், மோகம் 30 நாள். 90ம் போனால் துடைப்பக்கட்டை தான் மிச்சமாயிருக்கும்." பாலா சற்று சிந்தித்தான். எல்லாம் தற்காலிகம். உண்மையான நெகிழ்ச்சி என்றால் அது நிலைத்த நெஞ்சத்தில் வளர வேண்டியது. பழமொழி. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 90ம் போனால் துடைப்பக்கட்டை நெறி. மனதை கவரும் அழகு, ஆசையும் மோகமும் all are fleeting. நிலைத்தது உணர்வும் நற்பண்பும் மட்டுமே. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.